Hi, 9th Max Probability Exercise 9.1ல 5th sum பார்க்க போறோம். When two coins are tossed, what is the probability that two heads are obtained? ஒரு ரெண்டு காயினை வந்து டாஸ் பண்ணும்போது ரெண்டுத்துலேயும் வந்து ஹெட்டா வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்ணிக்கலாம். எஸ் ஈக்குவல் டு என்னென்ன வரும், ரெண்டு காயினை வந்து டாஸ் பண்ணும்போது என்ன வரும்னா ரெண்டுமே ஹெட்டா இருக்கலாம், ஒரு ஹெட் ஒரு டைலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டைல் ஒரு ஹெட்டா இருக்கலாம், இல்லை ரெண்டுமே டைலா இருக்கும். அப்போ எத்தனை சான்சஸ் இருக்கு? ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது 4 சான்சஸ் இருக்கு. அப்போ n of s வந்து என்னன்னா 4. Let A be the event. Let A be the event of getting two heads. அதாவது ரெண்டு ஹெட்டா வர்றதுக்கு என்ன சான்சஸ்? ஒரே ஒரு சான்ஸ் தான். ரெண்டு காயின்லயுமே ஹெட் வர எத்தனை சான்ஸ் இருக்கு? ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஓகே, n of a அப்போ 1. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு பார்க்க போறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் a ஈக்குவல் டு n of a டிவைடட் பை n of s. அப்போ n of a வந்து நம்மளுக்கு 1 கிடைச்சது, n of s வந்து 4 கிடைச்சது இல்லையா? அப்போ ரெண்டு காயின்லயும் ஹெட் வர்றதுக்கு சான்சஸ் 1/4. This is the answer. Thank you.